ஏன் கனி பர்ஃபார்மரு பாட்டியும் ஜோவியெல்லாம் பேசுவோம் ஏன்டா என்னத்த பண்ணாங்க அப்படி ஒன்றுமே கிடையாது அதுதான் அவங்க பண்ணுறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி டாஸ்க் முடிஞ்சதில் 5வது டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே அந்த பவுடரை வச்சுலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் 2 பேர்? கமருதீனும் பார்வதியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். ஆக்சுவலா கமருதீன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கும்போது பேசுறதுக்காக வராரு. பேசுறாங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இவங்க 2 பேர் பேசியிருப்பாங்க. அப்படி பேசினதுல கமருதீன் பயங்கரமா இறங்கி வந்து எப்படியாவது சமாதானம் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கமருதீனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வீக்கெண்ட் வரப்போது, விஜய் சேதுபதி வருவாரு. இந்த இஷ்யூவை பேச ஆரம்பிச்சிட்டா பார்வதி அங்கே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுவா. அதாவது வந்து நான் வேணான்னு விலகி போனதுனால இந்த அளவுக்கு ரூடா நடந்துக்கிறான்ற மாதிரி பார்வதி ஹெவியா ஸ்கோர் பண்ணிடுவா. நம்ம துண்டா மாட்டி போன்றதுக்காக வர மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. உண்மையிலேயே வந்து இவன் வந்து திரும்பி பார்வதி கிட்ட பேசாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு, ஃபீலிங்கா இருக்குன்றதுக்காகலாம் வந்த மாதிரி தெரியல. கமருதீனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு எண்ணம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? அதாவது வந்து நம்ம வந்து பார்வதி கூட சுத்திட்டு இருக்கிறதுனால தான் வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை நாமினேட் பண்றாங்க. இது இந்த எண்ணம் ஸ்டார்டிங்ல இருந்தே கமருதீனுக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங்கே ஒரு 10 ஓட்டு வாங்கும் போதெல்லாம் அதுக்கு காரணமே இவ கூட சுத்தினது தான் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சான். அது உண்மையும் கூட. ஏன்னா பார்வதியை வெறுக்கிற எல்லாருக்கும் இவனை எதிரியாயிடுறான். இப்போ உதாரணத்துக்கு அந்த டைம் அன்பு கேங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒரு 6 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. 5 பேருமே பார்வதியை நாமினேட் பண்ணுவாங்க. கூட சுத்திட்டு இருக்கிறதுனால கமருதீனையும் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இவன் நாமினேஷன்ல வந்தது, அதை வீட்டில் இருக்கவங்களால நாமினேஷனுக்கு வந்ததுக்கு பார்வதியும் ஒரு காரணம், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவன் வீட்டில் சர்வைவ் ஆனதுக்கும் பார்வதி தான் காரணம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ பிரவீன்ராஜ் தேவசகாயம்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, டீசெண்டாக கேம் விளையாண்டாரு. ரொம்ப மோசமான கேம் விளையாடல, டீசெண்டாக கேம் விளையாண்டாரு. அவர் ஏன் வெளியே போனார் சொல்லுங்க? ஏன்னா வந்து அவர்கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் வரல. ஸோ அவர் யாருக்குமே ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகல. அதனால அவருக்கு ஓட்டு விழலை. யாரு? பிரவீன்ராஜ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு இதுதான் பிரச்சனைங்க. ஆனால் கமருதீனுக்கு அது நடக்கல. ஒருவேளை கமருதீனே இந்த லவ் கண்டென்ட் பார்வதி கூட சுத்தாம இருந்திருந்தா பிரவீன்ராஜ் எப்படி வெளியே போனாரோ அந்த மாதிரி கமருதீன் திடீர்னு வெளியே போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. கமருதீனை எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா தெரிஞ்சது எப்படி? பார்வதி பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ப்பா, பார்வதியும் இவனும் சேர்ந்து சுத்துறாங்கப்பா, 2 பேருமே லவ் கண்டென்ட் பண்றாங்கப்பா. இந்த ஒரு காரணத்தினால தான் வெளியே வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைச்சது. கமருதீன் ஒரு கேரக்டரை எல்லாருமே கவனிச்சாங்க. பிஆர் டீம் எல்லாம் தாண்டி பிஆர் டீம் கமருதீன் செட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. நிறைய பேர் செட் பண்ணியிருப்பாங்க. கமருதீன் மட்டும் செட் பண்ணியிருக்க மாட்டான், நிறைய பேர் செட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சதுக்கு காரணம் பார்வதி கூட சுத்துனது. உள்ள இருக்கவங்க நாமினேட் பண்ணதுக்கு பார்வதி கூட சுத்துறது காரணம். ஆனா தப்பிக்கிறதுக்கும் பார்வதி கூட சுத்துனது தான் காரணம். இன்னைக்கு அன்அபிஷியல் ஓட்டிங் படி பார்த்தா யாரு? கானா வினோத் ஃபர்ஸ்ட் இருக்காரு, திவ்யா செகண்ட் இருக்காங்க, 3rd பார்வதி இருக்காங்க, 4th கமருதீன் தான் இருக்காரு. 4th கமருதீன் இருக்காரு. ஸோ முதல் 4 பிளேஸ்லேயே இப்போ கமருதீன் வந்திருக்காருன்னா பார்வதி கூட சேர்ந்து சுற்றுனதும் ஒரு காரணம் தான். சரியா? இப்போ பார்வதியை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டார்ல, பிரச்சனை. வீக்கெண்ட் இவன் நம்மளை பொழந்து கட்ட கூட வாய்ப்பு இருக்கு. இப்பயே நம்ம கொஞ்சம் இவளை சாஃப்ட் பண்ணிடலான்னு பயங்கரமாக மெனக்கெட்டு சாஃப்ட் பண்ணுறாருங்க. உதாரணத்துக்கு நான் தோப்பு கர்ணம் வேணா போடுறேன்ற மாதிரி தோப்பு கர்ணம்லாம் இந்த இடத்துல போட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் இவர் சாண்ட்ரா மேலே செம்ம கடுப்பில் இருக்காரு. யாரு? நான் கமருதீனை சொல்கிறேன். இவன் சாண்ட்ரா மேலே செம்ம கடுப்பில் இருக்கான். ஏன்னா சாண்ட்ரா வந்து போகிற போக்கில் இவர் ஆயிடுவாங்க. என்ன அடிச்சிருப்பாங்கன்னா, நாங்கள் உள்ள வரலாம்னு நினைக்கும் போது சபரியோட பிஆர் டீமோ அதே மாதிரி கமருதீனோட பிஆர் டீமோ அப்ரோச் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சபரி அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் வந்து கமருதீனுக்கு அது கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. அங்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணாரு. அப்பயும் டிஃபெண்ட் பண்ணி இவரால் ப்ரூவ் பண்ண முடியல. அப்படின்னும் போது சாண்ட்ரா மேலே கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இதை தாண்டி சாண்ட்ரா மேலே இன்னொன்று கோவம் என்னன்னா, இவர் கமருதீனோட பிளான் என்னன்னா, பார்வதி கூட சண்டை போடணும், திரும்பி சமாதானம் ஆகணும், சண்டை போடணும், திரும்பி சமாதானம் ஆகணும். அதுதான் கேம் பிளானாவே கொண்டு போயிட்டு இருக்காரு கடைசி ஒரு 2-3 வாரமா. அப்ப சாண்ட்ரா அதுக்கு தடங்களா இருக்காங்க. சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட திரும்பி எதுக்கு அவங்க கிட்ட பேசாம இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இவங்க என்னடா நடுவுல பூந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம பிஆர் டீம் வச்சிருக்கோன்னு வேற சொல்லிட்டாங்க. இப்போ இதை வேற பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதாவது டேமேஜ் பண்ணோன்ற மாதிரி. சாண்ட்ராலாம் என்ன பிளேயரு? கனியக்கா தான் சூப்பரு. சாண்ட்ராக்கெல்லாம் என்ன விளையாட தெரியும், ஒன்னும் விளையாட தெரியாதுன்ற மாதிரி சாண்ட்ராவை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கான். பார்வதி வந்து பெருசா ரியாக்ட் பண்ணல. அதாவது ஆமோதிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. லைட்டா ஒரு இடத்துல ஆமோதிக்கிறாங்க. ஆனா நிறைய நேரம் அமைதியா இருக்காங்க. நீ எதுனாலும் பேசு, நான் கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி அமைதியா இருக்காங்க.
நைட்டு முழுக்க இது நடந்தது. லைவ்ல முழுசா பார்த்தவங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்.